நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் தயாராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னும் 6 மாதங்கள் வரத்தான் போகிறது. ஒரே ஒரு கேள்வி இதுதான். அந்த நாள் வரும்போது நீங்கள் எப்படிப்பட்டவராக மாறியிருக்கிறீர்கள் என்று பெருமைப்படுவீர்களா? அல்லது இன்று நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அதே சாக்குப் போக்குகளிலேயே சிக்கிக் கொள்வீர்களா? ஒரு கணம் அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். 6 மாதங்கள், 6 வருடங்கள் அல்ல, என்றாவது ஒரு நாள் அல்ல, வாழ்க்கை இறுதியாக எளிதாகும்போது அல்ல, வெறும் 6 மாதங்கள். ஏனென்றால் உண்மை என்னவென்றால், உங்கள் உடல், உங்கள் மனநிலை, உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் நிதிநிலை, உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் வாழ்க்கை என அனைத்தையும் முழுமையாக மாற்றுவதற்கு 6 மாதங்கள் போதுமான நேரம். அதே சமயம் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அப்படியே இருப்பதற்கும் அது போதுமான நேரம்தான். இதுதான் இதை சங்கடமானதாக ஆக்குகிறது. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி கடிகாரம் கவலைப்படுவதில்லை. அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலையும் நீங்கள் விழிக்கும்போது ஒரு புதிய பக்கம் புரள்கிறது. ஒவ்வொரு இரவும் நீங்கள் உறங்கச் செல்லும்போது மற்றொரு வாய்ப்பு நழுவி போகிறது. பெரும்பாலான மக்கள் தங்கள் எதிர்காலம் ஒரே ஒரு பெரிய முடிவால் உருவாக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அது உண்மையல்ல. உங்கள் எதிர்காலம் இப்போதே கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 1 மணி நேரத்தில், அடுத்த தேர்வில், நீங்கள் சொல்லும் அல்லது சொல்ல மறுக்கும் அடுத்த சாக்குப்போக்கில். இன்றிலிருந்து 6 மாதங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாறப்போகிறீர்களோ, அவர் அப்போது நீங்கள் எழுதி வைக்கும் இலக்குகளோ, நீங்கள் பேசும் கனவுகளோ அல்ல. அதற்கான ஆதாரங்களே முக்கியம். அதனால்தான் சிறிய செயல்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவை சிறியவை அல்ல, அவை வாக்குகள். நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாறப்போகிறீர்கள் என்பதற்கான வாக்குகள். ஒரே ஒரு உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடாது, ஆனால் அது ஒரு வாக்கை அளிக்கிறது. ஒழுக்கமான ஒரு காலை பொழுது உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடாது, ஆனால் அது ஒரு வாக்கை அளிக்கிறது. இறுதியில் அந்த வாக்குகளே உங்கள் அடையாளமாக மாறுகின்றன. இதை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் எல்லாம் மாறிவிடும். ஏனென்றால் இப்போது வெற்றி என்பது வேறு ஒருவராக மாறுவது அல்ல, நீங்கள் உண்மையில் யார் என்பதை உங்களுக்கு நீங்களே நிரூபிப்பதாகும். இதை யாரும் உங்களிடம் சொல்வதில்லை. ஆனால் உருமாற்றம் என்பது பொதுவாக சலிப்பூட்டக்கூடியது. திரைப்படங்கள் பொய் சொல்கின்றன. உண்மையான மாற்றம் வியத்தகு முறையில் நிகழ்வதில்லை. அது ஒரே ஒரு திருப்புமுனை தருணத்தில் நடப்பதில்லை. அது சாதாரண தருணங்களில், யாரும் கொண்டாடாத தருணங்களில், யாரும் பார்க்காத தருணங்களில் நிகழ்கிறது. சுகபோகத்திற்கு பதிலாக நீங்கள் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுக்கும் தருணங்களில். எனக்கு எல்லாவற்றையும் மாற்றியது ஏதோ ஒரு இரகசிய உத்தி அல்ல. எனக்கு நானே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக் கற்றுக்கொண்டதுதான் அது. சிறிய வாக்குறுதிகள், நிர்வகிக்கக்கூடிய வாக்குறுதிகள், என்னால் உண்மையில் காப்பாற்றக்கூடிய வாக்குறுதிகள். ஏனென்றால் தன்னம்பிக்கை நேர்மறை சிந்தனையிலிருந்து வருவதில்லை. தன்னம்பிக்கை ஆதாரங்களிலிருந்து வருகிறது. நீங்கள் நம்பகமானவர் என்பதை நாளுக்கு நாள் நிரூபிக்கும்போது உங்களை நீங்களே நம்புகிறீர்கள். அவ்வளவுதான். அதுதான் யாரும் பார்க்காத ஒரு வழி. மீண்டும் மீண்டும் உங்களையே ஏமாற்றிக் கொள்வதால் ஏற்படும் வழி. மற்றவர்கள் முன்னேறுவதையும், தொழில்களைத் தொடங்குவதையும், வலிமை பெறுவதையும், திறமைகளை வளர்த்து கொள்வதையும், தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் மனதின் ஒரு பகுதி உத்வேகம் பெறுகிறது. ஆனால் மற்றொரு பகுதி, என்னாலே அப்படி செய்ய முடியவில்லை என்று யோசிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் காணொளிகளை பார்த்திருக்கிறீர்கள், புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள், மேற்கோள்களை சேமித்திருக்கிறீர்கள், திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள். ஆனால் எப்படியோ உங்கள் வாழ்க்கை அப்படியேதான் இருக்கிறது. அதுதான் விரக்தி. அறியாமை அல்ல, திறமை குறைவும் அல்ல. அது தெரிந்திருந்தும் இன்னும் நகரவில்லை. ஏனென்றால் மீறப்படும் ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு தழும்பை விட்டுச் செல்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒன்றைச் செய்வதாகச் சொல்லிவிட்டு செய்யாத போது நம்பிக்கை மறைந்து விடுகிறது. மற்றவர்கள் மீதான நம்பிக்கை அல்ல, உங்கள் மீதான நம்பிக்கை. உங்கள் சொந்த வார்த்தையையே நீங்கள் கேள்வி கேட்கத் தொடங்குகிறீர்கள். உங்கள் சொந்த உறுதிமொழிகளை நம்புவதை நிறுத்துகிறீர்கள். திங்கட்கிழமை தொடங்குவதாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள்.
ஆனால் ஆழ்மனதில் நீங்கள் அதை இனி நம்புவதில்லை. அது ஆபத்தானது. ஏனென்றால் நீங்கள் உங்களை நம்புவதை நிறுத்தும்போது எல்லாம் கடினமாகிவிடும். கனவுகள் மேலும் தொலைவில் இருப்பதாகத் தோன்றும். இலக்குகள் பாரமாகத் தோன்றும். எதிர்காலம் சிறியதாகத் தெரியத் தொடங்கும். போதுமான அளவு மீறப்பட்ட வாக்குறுதிகளுக்குப் பிறகு ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கிறது. போதுமான காலம் தொடர்ந்து முயற்சி செய்தால் நம்ப முடியாத ஒன்று நடக்கும். ஒரு நாள் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த நபராக மாறுவதற்காக நீங்கள் இனி போராடவில்லை என்பதை உணர்வீர்கள். நீங்கள் ஏற்கனவே அந்த நபராகத்தான் இருக்கிறீர்கள். இப்போது உங்கள் எதிர்காலத்தின் 2 வடிவங்கள் இருக்கின்றன. ஒரு வடிவம் தொடர்ந்து தாமதப்படுத்துகிறது, தொடர்ந்து காத்திருக்கிறது, பிறகு தொடங்குவதாக தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்கிறது. அந்த வடிவம் 6 மாதங்கள் கழித்து, இன்று அவர்கள் உணரும் அதே விரக்தி, அதே வருத்தம், அதே ஏமாற்றம், அதே முடிக்கப்படாத இலக்குகள், அதே சாக்குப்போக்குகளுடன் கண்விழிக்கும். ஆனால் இன்னொரு வடிவமும் இருக்கிறது, ஒரு வித்தியாசமான வடிவம். தயாராக உணர்வதற்கு முன்பே தொடங்கிய ஒருவர், தனது சாக்குப்போக்குகளுடன் சமரசம் செய்வதை நிறுத்திய ஒருவர், சுகம் எளிதாகத் தெரிந்தபோது ஒழுக்கத்தை தேர்ந்தெடுத்த ஒருவர். அந்த வடிவமும் இருக்கிறது. 6 மாதங்கள் கழித்து அந்த நபர் வித்தியாசமாக கண்விழிப்பார். வாழ்க்கை பரிபூரணமாகிவிட்டதாலோ, எல்லா பிரச்சனைகளும் மறைந்து விட்டதாலோ அல்ல. மாறாக அவர்கள் வலிமையானவர்களாக, திறமையானவர்களாக, அதிக நம்பிக்கையுள்ளவர்களாக, அதிக நம்பகமானவர்களாக மாறியதால். பெரும்பாலான மக்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத ஒன்றை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நீங்கள் உந்துதலால் உயர்வதில்லை. நீங்கள் தரங்களால், பழக்க வழக்கங்களால், யாரும் பார்க்காத போது நீங்கள் காப்பாற்றும் வாக்குறுதிகளால் உயர்கிறீர்கள். எதிர்காலம் அழகானது. அந்த 2 எதிர்காலங்களுக்கும் இடையிலான இடைவெளி அதிர்ஷ்டத்தால் ஏற்பட்டதல்ல. அது திறமையல்ல. அது மரபணுவும் அல்ல. அது முடிவுகள், சிறிய முடிவுகள், தினமும் மீண்டும் மீண்டும் எடுக்கப்படுபவை. அவ்வளவுதான். எதிர்காலம் என்பது உங்களுக்காக காத்திருக்கும் ஒன்றல்ல. அது நீங்கள் இப்போது, இன்றே, நீங்கள் எடுக்கும் தேர்வுகளின் மூலம் உருவாக்கும் ஒன்று. எனவே இந்த காணொளி முடிவடையும் போது 6 மாதங்களைப் பற்றி நினைக்காதீர்கள். இன்றைப் பற்றி நினையுங்கள். அடுத்த 1 மணி நேரத்தைப் பற்றி நினையுங்கள். அடுத்த